வேஷ்டி சட்டைக்கு தனி மரியாதை இருக்குல்ல, தமிழரின் பண்பாடுன்ற மாதிரி பேசிக்காக அது போடும்போது ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் சரத் சார் போடும்போது இன்னும் வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது இறைவன் கொடுத்த அருள் நினைக்கிறேன். அந்த பவுன்சர்ஸ் கல்ச்சர்ஸே நான் வேண்டான்னு சொல்லுவேன். எதுக்கு பவுன்சர்? என்ன பண்ணிடுவாங்க உங்களை? ரசிகர்கள் தானே. வாட் ஆர் தே கோயிங் டு 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 யூ? கை கொடுக்க போகிறாங்க ஜாஸ்தி போனால். ஒய் டு வி நீட் பவுன்சர்ஸ்? ஆனால் கூட்டம் கூடுதுன்ற பயத்தை காட்டிகிட்டே இருக்காங்க சார். கூட்டம் கூடுறதுக்காக அப்படி காட்டுறாங்களோ? இப்போது நடிகர் சங்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கு சார். இப்போ வரைக்கும் கேப்டன் பேரை வைக்கலாமா வேணாமான்னு நிறைய போயிட்டுருக்கு. கட்டடம் கட்டி முடிப்பாங்கன்றது ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு. எனக்கு இந்த நடிகர் சங்கத்தை பற்றி நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு கெட்ட கனவாக தான் நினைக்கிறேன். அது ஏன் அப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. நான் இப்போயே நான் சொல்கிறேன், ஏதாச்சும் அட்வைஸ் சொன்னால் இப்போ கூட என்னை வந்து கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகரை இன்னொரு நடிகரோட சேர்த்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி ஒருத்தர் தாக்கி கொள்கிற மாதிரி ரசிகர்களும் உருவாகிட்டாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன், எந்த கேரக்டரும் நான் பண்ண மாட்டேன்னு சில ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சரத் சாருக்கு அதுதான் கிடையாது. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரத்குமார் தான் அந்த படத்துக்கு தேவைன்றது தெரியணும் எனக்கு. சார் இது யார் வேணால் பண்ணலாமா சார், இதுக்கு என்ன கூப்பிட்றீங்க, அப்புறம் நான் கேட்குற சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன், வேஸ்ட் தானே சார் சொல்கிற அளவுக்கு நான் இருப்பேன். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி திருப்பூர் சுப்பிரமணியம் போன்றவர்கள் நான் பேசும்போது நடிகர்களுக்கு ராஜமௌழி சார் ஒரு கதையை போய் விஜயகாந்த் சார் சொல்கிறார். அந்த கதைக்கு அவர் சூட் ஆகாட்டி ராஜமௌழி சார்கிட்ட சார் நீங்கள் சரத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கதை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நடக்கலாம், அந்த டைமில் நடந்திருக்கு. அப்படி ஒரு குணம் படைத்தவர் தான் விஜயகாந்த் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது இது மாசம் இருக்குது, காமெடியும் இருக்குது, எல்லாமே கலந்து கட்டின படமாக இருக்குது. இந்த கெட்டப் சார், இந்த கெட்டப் எப்படின்னா வேட்டி சட்டை கட்டினாலே ஒரு லுக்கு வந்துடுது உங்களுக்கு. அது எங்கேருந்து வருது? அது எனக்கு நிறைய படங்கள் நான் இந்த வில்லேஜ் பேஸ்ட் படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. பட் சிட்டி பேஸ்டு இந்த அளவுக்கு வெற்றி படங்களாக இருந்திருக்காது. டபுள் ஆக்ஷன் பண்ண அரசு எல்லாமே யங்கர் சரத்குமார் பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பார், அப்பா வேஸ்ட் சட்டை, இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வேட்டி சட்டைன்னு மண் வாசனையோடு இருக்கின்ற படமாக அமைஞ்சிருச்சு. பேசிக்காக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னும் போது டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள் அங்கேருந்து தான் எல்லாருமே சிட்டிக்கே வரோம். ஸோ அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணுற படமாக அமையும் போது அது வேஷ்டி சட்டை படம். வேஷ்டி சட்டைக்கு தனி மரியாதை இருக்குல்ல. ஓகே. அதனால் அது நம்ம தமிழரின் பண்பாடுன்ற மாதிரி அது பேசிக்காக அது போடும்போது ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன். சரத் சார் போடும்போது இன்னும் வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது எப்படி? அது இறைவன் கொடுத்த அருள் நினைக்கிறேன். ஓகே. இப்போ தான் டியூட்ல பார்த்தோம், டோட்டலாக கலரே மாறி வேற ஒருத்தராக பார்த்தோம். இதில் பார்க்கும்போது இன்னும் வேற ஒருத்தராக தெரியுது. ஒரே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதுக்கும் இதுக்கும் நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நீங்கள் புரிஞ்சிங்கல்ல? ஆமாம். அதாவது இப்படி நாட்டம் பார்த்துட்டு அந்த நாட்டம் இப்படி வந்தா இல்லை, அப்படியே முடிவு பண்ணிட்டேன். சரி, வேற ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வித்தியாசமாக ஒன்று வணக்கம் சொல்லுவோம், இப்படி ஏதாச்சும் பண்ணுவோமான்னு கேட்டார். ஒன்று அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு அது மெயின்டைன் பண்ணுற படத்தை ஃபுல்லாக. சரி, நல்லாயிருக்கும். ஓகே. ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு போது சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. எப்படி சார் காமெடி சப்ஜெக்ட்டு டக்கு நமக்கு அடாப்ட் ஆகிடுது? நம்ம நிறைய காமெடி பண்ணியிருக்கோம். அது நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நானும் வடிவேலும் நிறைய படம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா காமெடி. ஏன்னா காமெடியன்ஸ் வில் டாமினேட் இந்த சென்ஸ். அந்த காமெடியன் இருக்கனால நம்ம சீன்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஒரு கதாநாயகனாக இருப்பவங்களும் காமெடி பண்ணிகிட்டே தான் வருவாங்க. ஆனால் மோர் ஆன் காமெடி வித் காமெடியன்ஸாக இருக்கும் போது அந்த படத்தில் அதுதான் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம காமெடின்றது எல்லா ஹீரோஸும் காமெடி பண்ணுவாங்க. காமெடி பண்ணாத ஹீரோ கேட்குறேன், உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடுது. அது அடாப்ட் ஆகி வந்துருச்சு. அது இந்த படத்தை பார்த்தா ஃபுல்லாக பொன்ராமுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. லாட்டம் எல்லா படமும் கிட்டத்தட்ட காமெடி பேஸாக தான் சொல்லியிருப்பார். கருத்து சொல்கிறதா இருந்தால் கூட காமெடியிலே சொல்லியிருப்பார். அது இதுலேயும் நிறைய கருத்து சொல்லியிருந்தா கூட அந்த காமெடியில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஒரு பஞ்ச் வைப்பார். அதை லைக் அபவுட் பண்ணுறான், அது ரொம்ப பிரமாதம். அதனால் அந்த காமெடி கம்ஸ் நேச்சுரலி. ரெண்டாவது பேசிக்காகவே நான் பல பேருக்கு நெருங்கி பழகினவங்களுக்கு சரத்குமார் இது வெரி ஜோவியல் பர்சன் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது இன்டர்வியூ நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் இன்டர்வியூலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், பார்த்த விஷயமே வேற அப்படின்ற மாதிரி. பொன்ராம் சார் ஃபுல்லாக அவருடைய டயலாக்ஸ் எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். இந்த படத்தில் ரெண்டுமே ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சீனில் ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கீங்க, அதே கட்டில் டக்குன்னு காமெடியாக இருக்குது. போலீஸ் லத்தியை தூக்கி நிற்கும் போது சீரியஸாக ஒன்று பண்ணிட்டு அடுத்து எதுவும் பேசாதடா அடிப்பானுங்கடா அப்படின்னும் போது மாறிடுது. எப்படி இருந்துச்சு அவரோட டைரக்ஷன்? நடிக்கிறது காமெடி பேஸுன்னு தெரிஞ்சிச்சேன். ஆனால் அந்த முதலே சொன்னேன் இல்லையா, இஸ் காட் அ சர்டன் இமோஷனை சொல்கிறது கூட அந்த சீனோட பிகினிங் பார்த்தா காமெடியாக சொல்லிட்டு போகிறாரு.
இதெல்லாம் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா கடைசியில் அந்த சீன் எண்டில் அந்த சீனுடைய அந்த மைய கருவை அழகாக ஒரே ஒரு பஞ்சில் டயலாக்ல சொல்லிடுறாரு. அது வந்து ஐ லைக் அபவுட் இட். எவ்ரிவேர் ஒரு ரீசன் வைக்காமல் இருக்க மாட்டார். ஓகே, ஆனால் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூவை பேசியிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது சார். அது சமூக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீசர்லேயே வந்து பார்த்தா யார் மேலே குண்டு போட்டீங்க, பாகிஸ்தான் மேலையா அப்படின்ட்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் குண்டு வெடிப்பு இது எல்லாமே இந்த படம் எடுக்கும் போது அதெல்லாம் நடக்கலை. ஆனால் இது ஒரு ஏதோ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி அதில் கூட என்ன சொன்னார்னா, இங்கே போட்டால் உள்ளூரில் போட்டால் தீவிரவாதி, வெளிநாட்டில் போட்டால் தேசியவாதியா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரைங் டு சே சம்திங் த்ரூ தட் தானே. ஓகே, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லிடுறாரு அவர். கண்டிப்பாக சார். அந்த தீவிரவாதி தேசியவாதி எப்படி எடுத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வராது. பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, அந்த குண்டு இதை பற்றி சொல்கிறாரு. உள்நாட்டில் போட்டால் வந்து தீவிரவாதி தானே, வெளிநாட்டில் போட்டால் தேசியவாதி. பேசிக்கலி இது எப்படி நான் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம போய் ஒரு கொலை பண்ணுறதுக்கும் போலீஸ்காரன் சுட்டு விடணும், அது வேறு மாதிரி இல்லை. ஓகே, சி லா பெர்மிட்ஸ் தட், பட் சேம் திங் ஒன்லி வி ஆர் ஆல்சோ டூயிங். சில பேர் பல படத்தில் வந்திருக்குல்ல. ஸோ சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அவங்க வந்து எடுக்கிறதுக்கு காரணம் குற்றவாளியை வந்து மீறி தப்பிச்சு ஓடும் போது என்கவுண்டர் பண்ணுறாங்கன்றது அது அவங்களுக்கு ரெண்டும் ஈக்குவல் தானே. ஆனால் இட் கேனாட் பி ஈக்குவலைஸ்டுன்னு இருக்குல்ல. ஆர்மியில் வந்து இருக்கிறவங்க வந்து போரிடும் போது எதிராளியை வந்து சுட்டு வீழ்த்துவது தான் ஆர்மி மேன் பண்ணியிருப்போம். இவ்வளோ பேர் நான் கூட சுட்டு வீழ்த்துன்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஆனால் நிறைய பேர் உயிரை நம்ம எடுத்தோன்னு சொல்ல மாட்டோம். அங்கே இட் இஸ் அ ஹீரோயிக் டிஃபெண்டிங் த கண்ட்ரி. ஓகே, மற்றபடி இருக்கும்போது அது கிரைம். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் என்னால் நம்ப முடியல, பாகிஸ்தான் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி வந்து காஷ்மீரில் குண்டு போட்டவன்னு சொல்லியிருக்கோமே. காஷ்மீர் குண்டு போட்டு நாளைக்கு காமாகாப்பட்டியில் குண்டு போட்டால் என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாம், அப்போ இது எப்படி சொல்லணும்னு தெரில. ஏன்னா காஷ்மீரில் நிறைய தடவை குண்டு போட்டிருக்கனால அவர் சொல்லியிருக்காரு. பட் அது இப்போ பார்த்தா அண்மையில் நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டுது. இப்போ சமீபத்தில் ப்ரமோஷன் அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு 2-3 படம் நடித்தவங்களே வர்றதுக்கு தயங்குறாங்க. ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுமா, ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே உங்களுக்கு பெரிய பாராட்டே கொடுக்கணும் சார். தேங்க்யூ. ஏன்னா எல்லா படங்களையும் ப்ரமோஷனில் நீங்கள் இருக்கீங்க, மேடைகளில் நீங்கள் இல்லாத இடமும் இல்லை. செய்தியாளர் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் இறங்கி போனதில்லை. உங்கள் ஏஜெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்படி இந்த எனர்ஜி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சினிமா? ஏன்னா பேசிக்காக இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து திருப்பூர் சுப்ரமணியம் போன்றவர்கள்லாம் பேசும்போது தியேட்டருக்கு ஆளுகளை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது இது ஒன் ஆஃப் தி வேஸ் தட் யூ பிரிங் தம் டு த தியேட்டர். நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் எப்படி பண்ணியிருக்கோம் அது மிகைப்படுத்தியும் சொல்லாமல் வி ஹவ் டன் அவர் ஜாப், நல்லா பண்ணியிருக்கோம், வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஐ திங்க் நடிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தொட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நடிச்சிட்டோம் போனோன்னு இல்லாமல் அதை ப்ரொமோட் பண்ணோம். அது தியேட்டர் நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சா. ரிலீஸு வந்து எல்லா படத்துக்கும் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 170 மூவிஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி ரிலீஸ் ஏதாச்சும் பிரச்சனையா, நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சா, எதுவும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாம் நான் முன்னாடி நின்று நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணுன்றது நான் சொல்லலை. பட் யூ ஷுட் சீ டு தட் அந்த ப்ராடக்ட் வெளியே வரணும் இல்லையா. அந்த ப்ராடக்ட் வெளியே வரதுக்கு நம்மளுடைய முயற்சி, அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுன்றது முயற்சி தான் ப்ரமோஷன்ஸ். அது கண்டிப்பாக எல்லாரும் போகணுன்றது என்னுடைய கருத்து. இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்டாராக இருக்கீங்க, நீங்களே வரும்போது. ஆனால் இன்றைக்கி 2-3 படம் பண்ணவங்க கூட அதுக்கு தனியாக டிமாண்ட் பண்ணி காசு கேட்கறதெல்லாம் ப்ரொடியூசர் பிரச்சனையாக சொல்கிறாங்க இல்லையா. ஆல்ரெடி ப்ரொடியூசர் அதே எனக்கு புதுசாக இருக்குது. நம்ம படத்துக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம காசு வாங்கணுமான்றது விசித்திரமாக இருக்குது, எனக்கு வேடிக்கையாகவும் இருக்குது. ஓகே, யூ ஹேவ் டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப் அப்படின்னும் போது இது ஒரு விளம்பர யுக்தி தானே. இந்த விளம்பர யுக்தியை பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம பணம் கேட்கணும்? ஓகே, ஆனால் அது இருந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன்லி டெல்லிங் த இனிஷியேட்டிவ். ஓகே, அந்த ப்ரொமோஷன் வந்து டேட்ஸ் வந்து 10-20 நாள் டேட்டு கொடுக்குறோம். அந்த 20 நாள் கணக்கு பண்ணி தான் நம்ம ஒரு படத்துக்கு வந்து சேலரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இதை அந்த நாள் கணக்கில் இதை எடுத்துக்கூடாதுல்ல. இது ப்ரொமோஷன். ஓகே, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ரொமோட்டிவ் டூயிங். இப்போ நீங்களும் விஜயகாந்த் சாரும் வந்துட்டு ரொம்ப கமிட்டட் டு த ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. இவர் எவ்வளோ கமிட்டாக இருந்தார்? ரொம்ப கமிட்டடாக தான் பண்ணார். நான் தான் சொன்னேன், பல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். சண்முக பாண்டியன் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் விஜயகாந்த். ஏன்னா அவருடைய பண்பு, அவர் எப்படி நடந்துக்குவார் செட்டில், அதெல்லாம் அப்படியே ஐ சீ இட் இன் எக்ஸப்ட் தட் இஸ் டாலர் தென் விஜயகாந்த், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி இஸ் சேம். அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். ஸோ இஸ் காட் அ லாங் வே. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ லாங் இன்னிங்ஸ் சண்முக பாண்டியன் லைஃப்பில் வரணுன்றது நான் உண்மையிலே ஆசைப்பட்றேன். ட்ரெய்லரில் ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தேன். விஜயகாந்த் சார் இந்த லெக்கு சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கும் அந்த லெக்கு தான். ஆமாம், அப்படி ஓகே அடிக்கிறது.
ஒரு லெக்கு பார்த்தேன், பயங்கரமா தூக்கி ஆமாம், அடிச்சேன். ஹைட்டுக்கு காலை தூக்கும் போது வித்தியாசமாக இருந்தது. நான் Okay. பார்த்தேன், ஃபைட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. நீங்களும் சரிசமமா இருக்கே சார். எனக்கு என்னன்னா இங்க பாருங்க, டைட்டில்ல கூட 2 பேரும் ஒண்ணா தான் போட்டிருக்காங்க. யார் ஹீரோ? கதை தான் ஹீரோ. கதை தான் ஹீரோ. ஆமாம், ஏன்னா எனி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் முதல் நாயகன். ம், 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 ம். இன்னைக்கு வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து யார் நல்லா நடிச்சிருக்கான்னு பார்க்குறான். கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை யார் சிறப்பாக நடிக்கிறார்கள் என்று அவன் அதை தான் ஜட்ஜ் பண்ணுறான். ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு டூ அவர் பெஸ்ட் இன் வாட் எவர் ரோல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதாநாயகன் அப்படின்னு நான் இப்போ ஹிந்தி படம் ஒன்று பண்ணேன். அந்த ஹிந்தி படத்தை என் கேரக்டர் பேர் என்னவோ அந்த கேரக்டர் பேர் தான் கேரவனில் போட்டிருந்தாங்க. அங்கே ஹீரோ ஹீரோயின் பேர்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா கேரக்டர்ஸும் தான் கேரவனில் இருந்தது. ஸோ அசோசியேட் டைரக்டர்னாலும் சரி, மைக்கில் வந்து டைரக்டர் கூப்பிட்டாலும் சரி, அந்த கேரக்டர் பேரை சொல்லி வர சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஓகே. ஸோ த எஸ்டாப்ளிஷிங் த கேரக்டர் ரைட் ஃப்ரம் த பிகினிங், day 1 to around 40 days 45 days நான் ஒர்க் பண்ணேன். அது அப்படியே வந்து பேர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அந்த கேரக்டர் எப்படி பரிமாணிச்சுன்னு சொல்கிறதுக்கு அந்த கேரக்டர் பேரை பயன்படுத்திகிட்டே வர்றது வந்து ஐ திங்க் வெரி ஈஸி. ரொக்கப்பள்ளி சாரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான், அப்போ டக்குன்னு ஆடி இந்த அங்கே இருக்கிற யூனிட்டுக்கே ரொக்கப்பள்ளி தான் சரத்குமார் சார் தான் அப்படின்னு வருது இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. பாண்டியன்னு சொல்லி கூப்பிட்றேன், பாண்டியோட பேர் பாண்டியாவே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் தே ஆர் அடாப்டிங். நான் பார்த்ததில் அதில் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸும் அப்படி தான் படம் பார்க்குறாங்க. அந்த படத்தில் யார் யார் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் பாராட்டுறாங்க இப்போது. அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன், எந்த கேரக்டரும் நான் பண்ண மாட்டேன்னு சில ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அப்பா கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணோம், எவ்வளோ காசு தரோம், இல்லை நாங்கள் அதான் பண்ண மாட்டோம், நடித்தா ஹீரோன்னு இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் சரத் சாருக்கு அதுதான் கிடையாதா? அந்த பவுண்ட்ரிஸ் எதுவுமே கிடையாதா? இல்லை, பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது நான் வந்து டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ சார் இந்த ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவாக ஒரு 10 நாள் நடிக்க சொன்னால் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன். கதை என்னன்னு முதல்ல கேட்பேன், எதுக்காக அப்படி நடிக்கணும்னு கேட்பேன். அந்த கதையில் ஒரு மையமாக நான் இருக்கணும், கதையின் நாயகனாக இருக்க வேண்டும். அந்த கதையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரத்குமார் தான் இந்த படத்துக்கு தேவைன்றது தெரியணும் எனக்கு. சார் இது யார் வேணால் பண்ணலாமா சார், இது என்ன கூப்பிட்றீங்க, அப்புறம் நான் கேட்குற சம்பளங்களாம் கொடுக்க மாட்டேன், இது வேஸ்ட்டு தானே சார்னு சொல்கிற அளவுக்கு நான் இருப்பேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருக்கணும், அந்த கதையில் வந்து நான் முக்கியமான ஒருவராக இருக்கணும், என்னை சுற்றி வந்து சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்றத தெளிவாக இருக்கேன். அதனால் என் கதாபாத்திரமாக இருந்தாலும் அது கேரக்டராக இருந்தால் கூட அந்த கேரக்டர் பிகம்ஸ் மெயின் கேரக்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். போஸ்டரில் இப்போ சிலுக்கு அவர்களுடைய போஸ்டரில் பெருசாக வச்சுருக்கீங்க, கதைக்கும் அதுக்கும் என்ன கனெக்ட் இருக்குது? ஆந்திராவுக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்ய 2 பேரும் போகும்போது அந்த இடத்துல ஒரு சாங்கு அவங்க ஜாலியாக இருப்போன்ற போது அப்போ சில்க்கு வந்து பேக்ரவுண்டில் வைக்கிற மாதிரி பண்ணினாங்க. ஸோ சில்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்க. ஒரு கிளாமர் குயினாக மட்டும் நான் பார்க்கல அவங்கள. ஷி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் இன் மெனி மூவிஸ். அவங்க பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் கூட காமெடிலாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் அதாவது ஒரு கிளாமர் குயின் அவங்க என்ன தான் வந்து வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட சில்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. விரசமாக யாரும் சில்கை பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் சில்க். அவங்க வந்து இன்றைக்கி அவங்கள ரிமைண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அந்த சாங்கில் பின்னாடி வரும்போது ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. ஒரு ட்ரிபியூட் டு சில்க் மாதிரி எனக்கு இருந்தது. நீங்கள் வந்து விஜயகாந்த் சார் மறைவுக்கு அப்புறமா அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க, என் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த, என் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ட்டு. இப்போ நினைவு கூறுறீங்களா? ஒரு பையன் படத்தில் ஒரு முக்கியமான ரோல், கிட்டத்தட்ட நீங்கள் உட்காந்துருக்கும் போது அப்பான்ற மைண்ட் செட் தான் எங்களுக்கு வருது. அந்த இடத்துல ஒரு படம் நடிச்சு கொடுத்துருக்கோம், அவர் நினைவுபடுத்துனீங்களா விஜயகாந்த் அவர்கள்? நான் வந்து சண்முக பாண்டியனுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இந்த படத்தில் இருக்கேன். இப்போ நான் வந்து விஜயகாந்த் எனக்கு செய்த உதவி மிகப்பெரிய உதவி. இங்கே சண்முக பாண்டியனுக்கு வந்து உதவி பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஹீ கேன் டெஃபினெட்லி பிகம் சம்படி. ஓகே. ஆனால் பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மிக டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து உதவியவர் அவர்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா புல்லன் சார் நடித்ததும் சரி, கேப்டன் பிரபாகர் எனக்காக காத்திருந்ததும் சரி, என்னை வச்சு அவங்க பேனரில் வந்து சொந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்களான்றது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ நடக்கலாம், அந்த டைமில் நடந்திருக்கு. அது வந்து ஒரு முன்னணி டைரக்டர் வந்து கதை சொல்லி, இந்த கதை எனக்கு சரியாக இருக்காது, நீங்கள் எதுக்கும் சரத்துக்கு போய் சொல்லுங்களேன். ஓகே. எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வந்து ராஜமௌலின்னு வச்சுக்கோம். ராஜமௌலி சார் வந்து ஒரு கதையை போய் விஜயகாந்த் சார் சொல்கிறார். அந்த கதைக்கு அவர் சூட் ஆகாட்டி ராஜமௌலி சார்கிட்ட, சார் நீங்கள் சரத்துட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு குணம் படைத்தவர் தான் விஜயகாந்த் சார். இப்போ அந்த காலத்தில் நாங்களும் பார்த்துருக்கோம், இந்த நீங்கள் மலேசியாவில் அந்த நிகழ்ச்சி பண்ணும்போதும் சரி, எல்லாம் ஒன்று பண்ணால் ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகரை இன்னொரு நடிகரோட சேர்த்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அப்போது
இன்றைக்கி ஒருத்தர் தாக்கி கொள்கிற மாதிரி ரசிகர்களும் உருவாகிட்டாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரசிகர் என்பவர் அனைவரின் படத்தை பார்த்து ரசிப்பவன் தான் ரசிகர். இப்போ எனக்கே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசும்போது, ஆனால் நீங்கள் வந்து ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, நீங்கள் விஜயகாந்த் சார் இந்த பேக்கி கொண்டு நல்லா தூக்கி அடிக்கினேன் அப்படின்வான். என் ரசிகன் வந்து சொல்லும் போது விஜயகாந்த் சார் பற்றி தான் என்ன சொல்லுவான் சில சமயம். இந்த பேக்கிங் பாருங்கள் நல்லா ஹைட்டாக வருது, அந்த மாதிரி நீங்கள் ஃபைட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்படி இருந்துச்சு. நோபடி அது அந்த இடத்துல அவரை திட்டுவா எல்லாம் ஒன்றும் சொல்லலையே. தே ஆர் ட்ரைங் டு என்கரேஜ் அஸ் பை சேயிங் இது நல்லா பண்ணியிருக்காரு, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற காலமாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி சோஷியல் மீடியா வேறு மாதிரி போயிடுச்சுன்ற வருத்தமாக இருக்குது. ஓகே, ஆனால் அவர்கிட்டையும் போய் சொல்லுவாங்கல்ல, சரத் சார் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, என்ன சொல்லுவேன்னு தெரியாது. பட் என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் ஈகோ இல்லாமல் எப்படி சார் இருக்க முடிஞ்சது? அப்படி தான் இருந்திருக்கோம்லாம், எந்த விதம் பிரச்சனையும் கிடையாது. அப்போ அதான் சொல்லி என்னை வச்சு அதை வந்து சொந்த படம் எடுத்திருக்காரு. ஓகே, அதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் தாய்மொழியில். இப்போது நடிகர் சங்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கு சார். இப்போ வரைக்கும் கேப்டன் பேரை வைக்கலாமா வேணாமான்னு நிறைய போயிட்டுருக்கு. கட்டடம் கட்டி முடிப்பாங்களான்றது ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு. நீங்களும் பல காலமாக பார்த்துட்ருக்கீங்க, என்ன தான் நடந்துகிட்ருக்கு சார்? எனக்கு இந்த நடிகர் சங்கத்தை பற்றி நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட கனவாக தான் நினைக்கிறேன். அது ஏன் அப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிதிங். ஐ ஃபீல் நடிகர் சங்கம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறவனா. அதனால் தூரத்துலேருந்து அது சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நான் இப்போயே நான் சொல்கிறேன், ஏதாச்சும் அட்வைஸ் சொன்னால் இப்போ கூட என்ன வந்து கேளுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி. தட்ஸ் ஆல். ஓகே, as long as they finish what they started. ஓகே, இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சார், உங்கள் மனசில் இது என் வாழ்க்கை மாதிரியே இருக்குது, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு கேரக்டராவது உங்களுக்கு மனசில் இருக்குது? இப்போ அண்மையில் வந்து பார்த்தா ரீசெண்டாக சொன்ன 3 BHK தானே. 3 BHK அப்படின்னா எங்கள் அப்பா வந்து 11 வீடு நான் மாறி இருக்கோம். 11 houses ரெண்டட் ஹவுஸ் தான். எங்கள் அப்பா இருந்த காலம் வரை நான் சொந்த வீட்டிலே இருந்தது இல்லையே. எங்கள் அப்பா வந்து இறப்பதற்கு முன்பு நான் வந்து கொட்டிவாக்கம் வீடை கட்டினேன். அப்போ தான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு. ஸோ அதனால் தட் இஸ் ரிலேட்டிங் டு மை ஸ்டோரி தானே. கிட்டத்தட்ட how many houses have we changed. டெல்லியில் இருந்தோம், இங்கே வந்தோம், அண்ணாமலைபுரத்தில் இருந்தோம், காந்தி நகர் வந்தோம், கஸ்தூர்பாய் நகர் போனோம், அப்புறம் காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின்ரோட செகண்ட் மெயின்ரோட் வந்தோம், இப்படிலாம் போயிட்டே இருந்தோமே. ஸோ we are only living in rented houses. So that is வெரி ரிலேட்டபிள். ஓகே, ஒரு சொந்த வீடுன்றது எவ்வளோ முக்கியன்றதை உணர்ந்த வேணாம். ஆனால் அந்த படத்தில் சரத் சாரோட கேரக்டர் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் படமாக வந்து அந்த படம் ஒரு பெரிய ரீச் கொடுக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கா அவங்களுக்கு? பெரிய ரீச் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. தட் மூவி டிட் வெல். ஓகே, அந்த மூவி நல்லா தான் போயிருக்கு. ஏன்னா கமர்ஷியலாக வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் அப்ரிஷியேட்டட். அது என்ன போட்டாங்களோ அந்த பணத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து அந்த பணத்தை வந்து கலெக்ட் பண்ண தானே செஞ்சார். ஓகே, இப்போ விஜயகாந்த் சாருக்கு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை என்னென்னா டபுள் ஆக்ஷன் பண்ணுறது. வயசான கேரக்டரும் பண்ணுறீங்க, வந்து டக்குன்னு பார்த்தா அந்த சின்ன வயசு கேரக்டரும் பண்ணுறீங்க. ஆனால் வித்தியாசம் காட்டுறீங்கல்ல, அது என்ன மேஜிக் வச்சுருக்கீங்க ரெண்டு பேருமே? இல்லை, இட் சூட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு சில பேர் மட்டும்தான் கேரி பண்ண முடியும். இப்போ நான் வந்து நம்ம நாட்சியில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துடும். பெரிய நாட்டாமைக்கும் சின்ன நாட்டாமைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அதே மாதிரி நட்புக்காக பார்த்தீங்கன்னா ஐயாவை பார்த்தீங்கன்னா ஐயா கேரக்டருக்கும் சன் கேரக்டர் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது அமையிறது தானே. யூஆர் ஸ்டில் மெயின்டைனிங் யுவர் செல்லும் போது எந்த பாத்திரத்துக்குள்ளும் நம்ம நுழைந்து அதை சிறப்பாக செய்ய முடியும் என்ற வரனை இறைவன் தந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அது எப்படி சார் ஃபேஸ் கூட எப்படி சார் லைட்டாக இதெல்லாம் டொக்குள் இந்த மாதிரி மாறிடுது? அப்படியே அந்த வயசானவர்னா லூஷாக ஷர்ட் போட்டால் நீங்கள் வயசானவர் ஆயிடுறீங்க, டைட்டாக போட்டால் எங்கள் யூத் ஆயிடுறீங்க. அது பேசிக்காக ஹெல்த் தானே. ஹெல்த் நல்லா இருக்கும் போது வி கேன் அடாப்ட் டு வேரியஸ். ஓகே, யாராவது டியூட்னு உங்களுக்கு கூப்பிட்றாங்களா சார்? இப்போ நாங்கள் ப்ரொடியூசர் உள்ள வரவும் டியூட் தான் கூப்பிட்டாரு. ஓகே, டியூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸு உங்களை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, பிகாஸ் நம்ம ரெலவெண்ட் ஆகிட்டோம்ல. இன்றைக்கும் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஹீரோவாக தானே இருக்கும். அப்போ அன்றைக்கி நடிச்சிருந்தா இருப்பா அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட்டு இப்போ டூட்டில் பார்த்தோம் வாரிசில் விஜய்க்கு அப்பாவை நடிச்சிருந்தாரு, அவர் ராகுன்னு சொல்கிறாங்கல்ல, காஞ்சனா அங்கிள்றான் ஒருத்தன். ஓகே, சரி, அப்போ இப்போ இருக்கிற இதில் வந்து நம்ம போய் ரீச் ஆகிறோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்மையில் பார்த்தா ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆடு தான் பண்ணேன். அது இவ்வளோ ரீச் ஆகணும்னு எனக்கே தெரியாது. நான் சும்மா யதார்த்தமாக பண்ணேன், நாட்டாமை மாதிரி பேசி. அது எங்கேயும் ரீச் ஆகிருக்கல. தட் மீன் இன்றைக்கி உள்ள கிட்ஸு தே வாட்சிங் ஆல் திஸ்ன்னும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் அலைவ். இல்லை, இன்றைக்கி வி ஆர் அலைவ். நான் மட்டும் தனியாக ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த படத்தை அவங்க பார்த்துக்காம இருந்தாங்கன்னா, முன்னணி கதாநாயகராக இன்றைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறவங்க படத்தை, பழைய படத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். இந்த படத்தை நம்ம எதுக்கு போய் பார்க்கணும், நமக்கு தான் இவங்களாம் இருக்காங்களே, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த படத்தை பார்க்கலாம்னு நினச்சாங்கன்னா அந்த படம் பார்க்கவே மாட்டான்ல. பட் வேற நான் வந்து இன்றைக்கி இருக்க இயக்குனர்கிட்டையும் இன்றைக்கி அந்த ஜென்சி கிட்ஸ் பார்க்கக்கூடிய படத்தில் நான் இருக்கும்போது ஓ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துடுறோம்ல. கண்டிப்பாக. இப்போ ஒரு டான்ஸ் வீடியோ கூட பார்த்தேன், டியூடில் நீங்கள் பண்ண அந்த ப்ரொமோஷன் வீடியோ, ஒரு மீமா கூட பார்த்துருப்பீங்க.
ஆக்சுவலி டூட் இப்படி ஆடிட்டு இருக்காருல்ல, ஆக்சுவலி ஓஜி2 பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிம்ம ராசியில் ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா, அது ரெண்டையும் நிறைய கட் பண்ணி போட்டிருந்தாங்க பார்த்தேன். எப்படி சார் இருக்கு? ஏன்னா இல்லை இது வெரி இன்னைக்கு அதான் சார் ரிலேட்டபிளாக இருக்குல்ல. இப்போ ஏய் படத்தில் ஆடின சாங் வந்து அன்றைக்கி ப்ளே பண்ணி ஆடினோம், அது ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தை அந்த சாங் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் ரீச். அப்போ இன்னைக்கு படம் பார்க்காதவங்க அந்த படமே பார்க்காம இருந்தாங்கன்னா எந்த படத்தில் வந்து பாட்டு ஏய் படத்தை போய் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்போ. ஓகே. ஸோ வி ஆர் பீன் ரெலவெண்ட் அண்ட் ரீவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் போது உண்மை மகிழ்ச்சியாக. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கோப் வேணும் அப்படி ஸ்கோப் இருக்குல்ல. இப்போ இந்த படத்தில் இந்த கேரக்டர் ரொக்கப்புலின்ற ஒரு கேரக்டருக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அதுலேயும் இருக்குது. அதுதான் டியூடில் இருந்துச்சு. டியூடில் பார்த்தீங்கன்னா வில்லனா நல்லவரா கெட்டவரா ஒன்றும் புரியாமல் சிரிச்சுக்கிட்டு ஒரு வெகுளித்தனமாக சுற்றிட்டு இருக்கவர் சீரியஸ் ஆகிடுறாரு அப்படின்னு அங்கே வந்துச்சு. 3 பேஜ்க்கு அப்படியே ஒரு ட்ராவல் ஆஃப் 35 to 40 இயர் மேன் டில் 80+ வரைக்கும் வந்து எப்படி இருப்பாருன்றதுக்கு அது பாடி லாங்குவேஜோடு அப்படியே ஒன்றும் உடம்பே சரியில்லாத ஒரு மனிதனாக நடிச்சுட்டு போயிருந்தோம். அதே மாதிரி வாரிசில் பார்த்தீங்கன்னா கெத்தாக இருந்துட்டு இருக்கவர் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும் எப்படி பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தோம். ஸ்கோப் வருதில்ல சார். நீங்கள் பார்த்தவரை இத்தனை ஆண்டுகளில் நடிகராக இருக்கிறது ஒரு வரம் அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரஜினி சார் உட்பட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் ஒரு நார்மல் லைஃப்பும் வாழ முடியல, ஒரு டீக்கல்ல போய் டீ சாப்பிட முடியல அப்படின்னு. என்னைக்காவது நீங்கள் இதை யோசிச்சிருக்கீங்களா? இந்த நான் வந்து அவங்க மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ண எனக்கு தெரியாது. என்ன நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போனால் நான் போயிடுவேன். என்ன ஜாஸ்தி போனால் கை கொடுக்க போகிறாங்க, ஒரு செல்ஃபி எடுக்க போகிறாங்க. ஐ வாஸ் கிரியேட்டட் பை தம். ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் நம்ம சாப்பிட முடியலன்னு நினைக்க மாட்டேன். போனால் ஒரு கூட்டம் வரதான் போகுது, அந்த கூட்டத்தில் ஜாலியாக பார்த்து போய் ஒரு காஃபி சாப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு பேசிகிட்டே உட்காந்துருக்கேன் கூட. ஓகே, நத்திங் ராங். அன்லெஸ் அன்டில் இட் பிகம்ஸ் a nuisance value தான். நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தாலோ தான் நம்மளை வந்து ஏதாச்சும் பண்ண போகிறாங்க. அந்த பவுன்சர்ஸ் கல்ச்சர்ஸே நான் வேண்டான்னு சொல்லுவேன். நான் எதுக்கு பவுன்சர்? என்ன பண்ணிடுவாங்க உங்களை? ரசிகர்கள் தானே. வாட் ஆர் தே கோயிங் டு 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 யூ? கை கொடுக்க போகிறாங்க ஜாஸ்தி போனால். ரொம்ப ஒரு மாதிரி முட்டி மோதி வந்து அந்த உங்களை எந்த யார் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறாங்களோ நம்ம இருக்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி அவங்களே பார்த்துக்குவாங்களே. why do we need bouncers? ஆனால் கூட்டம் கூடுதுன்ற பயத்தை காட்டிகிட்டே இருக்காங்களே சார். கூட்டம் கூடுறதுக்காக அப்படி காட்டுறாங்களோ தெரியல. அப்படி இருந்தால் தான் அவன் வந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சிங்கப்பூர் மலேசியா போகும்போது துபாயில் கூட பார்ப்பேன், டோன்ட் யூ ஹேவ் யுவர் பாடி கார்ட்ஸ் அப்படின்வாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அது ஒரு ஒரு இதாக நினச்சிக்கிறாங்க அவங்க. தட் ஷுட் நாட் பி நான் நினைக்கிறேன். ஓகே, தேவைப்படுற இடத்துல வச்சுக்கணும். தேவைப்படும் சம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒழுங்குபடுத்துறதுக்காக இருக்கலாம் இல்லையே. சம்டைம்ஸ் அவங்க தள்ளி விட்டு பின்னாடி குழந்தை அடிபட்டு போச்சுன்னா அதுதான் எனக்கு மைண்ட்லேயே இருக்கும் எப்பயுமே. ஓகே, யார் ப்ளீஸ் விடுங்கப்பா, என்ன சும்மா விடுங்களேன், நான் பாட்டு போகிறேன். நம்ம போனால் நம்ம முடி அடிச்சு போக மாட்டோம்ல. இவங்க தள்ளிட்டு போகும்போது இவங்க தள்ளுற யார் மேலே போய் விடுறானே தெரிலல. தே மை கெட் ஹர்ட். அதை நம்ம யோசிக்கணும். ஓகே, அதனால் ஒன்று நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு டைமுக்கு போனால் அந்த டைமுக்கு போயிட்டு அந்த எப்போ நான் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு கேட்டு அந்த டைம் போயிட வேண்டியதானே. கூட்டம் வந்து லெஸ்ஸாக இருக்கிற இடத்துக்கு கூட நீ போய் வாழ்த்திட்டு வந்துடலாம்ல. கல்யாணத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி. நான் வந்து கல்யாணத்துக்குலாம் போகும்போது என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு இதாக சொல்கிறேன், அப்பா தம்பி நான் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் காரில் உட்காந்துருப்பேன். நீ தாலி கட்டி முடித்து எல்லோரும் சாப்பிட வந்து போன பிறகு நீ சொல்லு, வந்து உன்னை வாழ்த்திட்டு போகிறேன்னு. ஏன்னா அங்கே வந்திருக்கவங்களாம் பக்கத்துக்கு வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் வந்து அவனுக்கு கரெக்டாக அந்த தாலி கட்டும் போது வரணுன்னும் போது அது என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்ப் ஆகிறாங்கல்ல. சேரு கீரை தள்ளி இவங்க நம்மளை தள்ளி கீழே விழுந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டான் நான் உட்கார கூட நிம்மதியாக உட்கார கூட முடியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அவங்களோட வாழ்த்த வந்தவங்க நம்மளை திட்டிக்கிட்டு அவனையும் திட்டிட்டு போகக்கூடாது. அதனால் நான் சொல்லிடுவேன்ப்பா, கல்யாணத்துக்கு வந்து அங்கே வெளியே தான் நிற்பேன் அப்படின்னு. என் மேக்கப் மேன் புத்துன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கல்யாணம் நடந்தது பார்த்தா அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கான் கூடத்தில். நடந்து விடுவேன். அவங்க அம்மா எங்கடா தாலி கட்ட போகிறாங்க, அவங்க அம்மாவை தேடுறாங்கன்னா அம்மா கூட்டத்தில் தள்ளி கிள்ளி எங்கேயோ கிடக்குறாங்க. இன்னும் நினச்சி வால்பாறையில் மதிவானன்னு ஒருத்தன் கல்யாணம் நல்லா இருக்கான். மதிவானன் நான் தான் மாப்பிள்ளைன்னு இருக்கான். போலீஸ் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரத் சாரை போய் பார்க்குறது நான் தான் போட அந்த பக்கம் இருக்காங்க. மாப்பிள்ளையை தேடினா அப்புறம் எங்கடான்னு பார்த்தா வெளியே கூட்டத்தோட கூட மாட்டிகிட்டு இருக்கிறான். சாங்க இப்போ தாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி மதிவானை கூட்டு வந்தாங்க உள்ள. நல்லா ஞாபகம் இருக்குது வால்பாறையில் நடந்த சம்பவம். அந்த மாதிரி நம்ம அப்படி சொல்லிடுறது முதல்ல, எப்பா நான் மெதுவாக வரேன், நீங்கள் தாலி கட்டி முடிச்சு உங்கள் வீட்டை அந்த இது ஃபஸ்ட்டு தாலி கட்டி இந்த குடும்பத்தோடு உன்னை வந்து மகிழ்ச்சியோடு வந்து ஆசீர்வாதம் பண்ண பிறகு கூப்பிடுங்க, நான் உள்ளே வரேன், இதுக்கு தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ ஐ வில் see to that it's all done. அப்புறம் வந்து நல்லா பார்ப்பாங்கல்ல. தாலி கட்டி முடிஞ்சோன்னு ஒரு இது முடிஞ்சிருச்சுல்ல, ஒரு நல்ல நேரத்துக்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் போய் வாழ்த்துறது கூட இருந்துட்டு 1/2 மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுங்க என்ன வேணா இருக்குது. சார் ஆக்சுவலி ஒரு பர்சனல் கொஸ்டின் தான். இப்போ ஒரு 30, 35, 40 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ட்ரெஸ் போடும்போது ஏதோ ஒரு பேண்ட்டு ஏதோ ஒரு ஷர்ட்டு அப்படின்ற மாதிரி மனசு மாறுது எங்களுக்கே.
ஆனால் உங்களை நாங்கள் பார்க்கும் போது எல்லாமே வந்துட்டு அந்த பேண்ட்டு கலரு, ஷர்ட்டு கலரு, அந்த ஆக்சசரிஸ் போடுறது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ துல்கர் சல்மான் எப்படி வந்து ரெடி ஆகி வராரோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் அப்படிதான் இருக்குது. ரொம்ப ட்ரெஸ்ஸிங்கில் அவ்வளோ இதாக இருக்குது. இல்லை, நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ பால்மா வந்து போட்டுனா அது பிடிக்குதுன்னு அதை போட்டுருவேன். எனக்கு ஃபிட்டிங் எது கரெக்டாக இருக்கோ அதுதான் நான் பண்ணுறேன் இல்லையா. அப்புறம் வந்து ட்ரெஸ் வெல்லுன்றது முதலேருந்தே மைண்டில். ட்ரெஸ் வெல்லுன்னா அது வந்து அது நல்லா தோச்சு அயன் பண்ணி போடணும் அப்படின்றது தான் பேசிக். ரைட் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து நம்ம வெல் ட்ரெஸ் பாய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வெளியே போகும்போது ஒரு கரெக்டாக போகணும், குட் ட்ரெஸ்ஸிங் அவ்வளோதான். எங்கே போனாலுமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும்னு சொல்ல, இருக்கிறத நல்லபடியாக துவச்சி கிச்சு அயன் பண்ணி நல்ல ட்ரிம்மாக போனால் ஃபஸ்ட்டு லுக்காக தானே பார்க்குமாப்பா பரவாயில்ல ஸ்மார்ட்டாக வரணும் இந்த பையன் யார் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வயசாகாத கேரக்டர் சொல்லிட்டே தான் இருக்கும். கெட்டப்பில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ள முடியெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, வெள்ள முடி வந்து வச்சுட்டு இருக்கலாம் பஸ், பட் வெதர் இட் அந்த கேரக்டருக்கு வைக்கிறோம். இந்த இது ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கணுன்றது இந்த படத்தில் வந்து வச்சா நல்லா இருக்குன்றதுக்காக கொண்டு வந்துட்டோம். ஓகே, இல்லாட்டி இன்றைக்கி வந்து இப்போ நம்ம டை அடிச்சு தான் செய்கிறோம். டை அடிக்காமல் இருக்கோம், எல்லோரும் கலர் பண்ணி ஹேர் கலர் தான் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நான் ஒரு நாள் சௌத்ரி சார் பார்த்தேன். கொஞ்சம் தான் இங்கே வெள்ளை இருந்தது. என்ன சார் அஜி இப்படி வரீங்க அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை ஒழுங்காக கலர் பண்ணிட்டு வர மாட்டிங்களா அப்படின்னு. சார் ஒரு ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் சொல்கிறார். இன்றைக்கி அதுதான் இல்லை. இன்றைக்கி எப்படி வேணால் இருக்கலாம். த ஆடியன்ஸ் லைக் யூனா தி லைக் யூ எனிவே தட் யூ லுக். ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் டு ட்ரெஸ் வெல் அண்ட் கோ. கண்டிப்பாக. சின்ன சரத்குமார் நிறையா நீங்கள் பண்ணியிருக்கீங்க சின்ன வயசில் இருக்க மாதிரி. நீங்கள் உங்கள் சின்ன சரத்குமார்ட்ட ஏதாவது இப்போ யோசிச்சு இப்படி இருந்தியடா இப்படி ஆகிட்டேடா என்ன சொல்லுவீங்க நீங்கள் உங்கள் சின்ன வயசு சரத்குமார் கிட்ட? ஒன்றுமே அப்படி இல்லையே. இப்படி இருந்தோம் இப்படி ஆனேன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு 10 அடியிலேருந்து டப்புன்னு அப்படியே குதினா இப்போ குதிக்கிறது யோசனை பண்ணுவேன். அது இப்போ பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ மைட் கெட் ஹர்ட். அப்போ வந்து தைரியமாக இங்கேருந்து கொடுத்து அப்படி வந்து எந்திரிச்சு போயிட்டே இருப்போம். அப்போ அடிபட்டாலும் போன் சேர்ந்துடும். இப்போ அடிபட்டால் கொஞ்சம் லேட்டாக ஆச்சுன்னா அப்புறம் கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி இதில் கொஞ்சம் காஷியஸாக இருப்பேன் வழியே. ஆக்ஷன் பண்ணும்போது ஐ வில் பி லிட்டில் மோர் காஷியஸ் தென் வாட் ஐ வாஸ். ஓகே, ஆனால் அதே தான் இந்த படத்துலையும் உருண்டுருக்கேன். இங்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரைப் வந்தது. பட் அது ஏன்னா என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் இஸ் பெட். எப்படி சார் முடியும்? அந்த கண்டிஷன் இருக்குன்னா நான் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த். பொறாமையாக இருக்குது சார். அதனால் எல்லோரும் கரெக்டாக இருங்க எல்லோரும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சிவாஜி கணேசனும் நாகேஷ் சாரும் பேசிப்பாங்க. அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஒரு தோன்றது டக்குன்னு அந்த ஸ்டைலில் சொல்லுங்கள். பிரிக்க முடியாதது? பிரிக்க முடியாத அன்பையும் பாசத்தையும். ஓகே. பிரிக்கக்கூடாதது? அன்பையும் பாசத்தையும். சேர்ந்தே இருப்பது? குணமும் செயலும். சொல்லக்கூடியது இல்லை சொல்ல வேண்டியது? சொல்ல வேண்டியது நல்லவைகளை. சொல்லக்கூடாதது? தீயவைகளை. பார்க்கக்கூடாதது? தீயவைகளை. பார்த்து ரசிப்பது? அழகை. அழகை. ஓகே. கலையில் சிறந்தது? இயல், இசை, நாடகம்? 3 பாட்டுக்கு? பாட்டுக்கு பலர். பலர். ஓகே. அரசியலுக்கு? சிலர். சிலர். தமிழுக்கு? தமிழுக்கு கலைஞர். அழகுக்கு? நான். வாழ்க்கைக்கு சார்? வாழ்க்கைக்கு அனைவரும். அனைவரும். ஓகே, சூப்பர். ஒரு மினி திருவிளையாடல் வந்து பண்ணோம். ஆனால் ஒரு மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இது மாறும் சார். 19ஆம் தேதிக்கு. ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நன்றி. உங்களுடைய நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.